14ஆம் திருமொழி. பட்டி மேய்ந்து. விருந்தாவனத்தே பரமனை கண்டமை கூறுதல். பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போதக் கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போதக் கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பலராமனுக்கு இளையவனான கண்ணன் என்னும் கருத்ததோர் காளையொருவன் கட்டுக்காவல் ஏதுமின்றி இன்பம் துய்த்து செருக்கித் திரிந்து இங்கே வர கண்டீர்களா? ஆனிரையை தான் விரும்பியவாறு இனிதே மறித்து மேய்த்து நீர் பருகுவித்து விருந்தாவனத்தை அப்பெருமான் விளையாடிக் கொண்டிருக்க கண்டுகளித்தோம். அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே. கணங்களோடு மின்மேகம் கலந்தாற் போல மணமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. நான் வருந்தும்படியாக என்னை நீங்கி ஆய்ப்பாடி மேவி ஆங்கு இன்பம் நுகர்ந்து வெண்ணெய் உண்ட நாற்றம் வீசப் பெறுபவனாகிய இளைய காளையாம் கண்ணனை கண்டீர்களா? மின்னலும் மேகமும் கலந்தார் போன்று கருத்த மேனியிலே வனமாலை திகழப் பெற்ற கண்ணன் பிருந்தாவனத்தே தன் தோழர் குழாத்துடன் விளையாடிக் கொண்டிருக்க கண்டுகளித்தோம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதக் கண்டீரே. மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. கருமை நிறம் கொண்டு பிறந்த பெருமானை மையலே செய்யும் மணாளனை பொருந்தா பொய்கள் பலவும் பகர்வானை கண்ணபிரானை இங்கே வர கண்டீர்களா? உச்சி மீது பரவுகின்ற வெயில் மேனியில் வீழாது மறைக்கின்ற வினதையின் மகன் கருடனின் சிறகாகிய விதானத்தின் கீழ் எழுந்தருளா நின்ற அப்பெருமானை விருந்தாவனத்தை கண்டுகளித்தோம். கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. போர்த்த முத்தின் குப்பாய புகர் மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கரிய நிறமுடையதும் குளிர்ந்த தாமரை மலரினை ஒத்ததுமான கண்களாகிய பெரும் அன்பினால் என்னை பிணித்து என்னை தான் போகுமிடமெங்கும் இழுத்துச் சென்று விளையாடும் கண்ணனை கண்டீர்களோ? முத்துக்கள் தரிக்கப் பெற்ற மேற்போர்வையுடைய மேக நிறமொத்த யானை கன்று போல அப்பெருமான் பிருந்தாவனத்தே வேர்வையுற்று நின்று விளையாடிக் கொண்டிருக்க கண்டுகளித்தோம். மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதுமொன்றும் குளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே. பீதகவாடை உடை தாழ பெரும் கார்மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. என் மாதவ மணியினை வலையிற் பிடிபட்டு பிழைத்த பன்றி போல் யாதொன்றையும் பிறர்கொளத் தராதவனாக ஒருவர் பிடியில் அகப்படாதவனாக நின்ற கண்ணபிரானை கண்டீர்களா? பொன்னிறமான பரிவட்டமானது தாழ விளங்க பெரிய கருத்த மேக கன்று போல் திருவீதி நிறைந்திட வருவானை பிருந்தாவனத்தே கண்டுகளித்தோம்.
தர்மமறியா குறும்பனை தன் கை சார்ங்க மதுவே போல் புருவ வட்டமழகிய பொருத்தமினியை கண்டீரே. உரு கரிதாய் முகம் செய்தாய் உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல் வானை விருந்தாவனத்தே கண்டோமே. நல்லறம் அறியாது குறும்பு செய்வதையே தொழிலாக கொண்டவனும் தன் திருக்கையில் ஏந்திய சாரங்கம் என்னும் வில் போன்ற வளைந்த அழகிய புருவத்தையுடையவனும் தன்னை உவந்து ஏற்க விழைவாரோடு பொருந்தி வாழ நினையாதவனுமாகிய கண்ணபிரானை கண்டீர்களா? கீழ் திசை மலைமுகட்டில் தோன்றும் ஞாயிறு போன்றவனும் கருத்த மேனியையும் சிவந்த முகத்தையும் கொண்டவனுமாகிய அப்பெருமானை பிருந்தாவனத்தே கண்டுகளித்தோம். பாசுரம் 140. பொருத்தமுடைய நம்பியை புறம் போல் உள்ளும் கரியானை கருத்தை பிழைத்து நின்ற அக்கருமா முகிலை கண்டீரே. அருத்தி தாராகணங்களால் ஆர பெருகு வானம் போல் விருத்தம் பெரிதாய் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. எனக்கு எல்லா வகையிலும் பொருத்தமுடைய நம்பியை மேனியைப் போல் மனமும் கருத்தவனை புணர்ந்திருந்த காலத்தே நின்னை பிரியேன் என்றுரைத்த கூற்றினை காவாது தவறி நின்ற கரிய முகிலினையொத்த அக்கண்ணனை கண்டீர்களா? யாவரும் விரும்பத்தக்க உடுக்கூட்டம் விரிந்து பரவியுள்ள வானம் போல் பெரும் கூட்டமாய் வருவானை பிருந்தாவனத்தே கண்டுகளித்தோம். வெளிய சங்கொன்றுடையானை பீதக வாடை உடையானை அழி நன்குடைய திருமாலை ஆழியானை கண்டீரே. களிவண்டெங்கும் கலந்தாற்போல் கமல் பூங்குழல்கள் தடம் தோள் மேல் மிளிர நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. வெண்ணிற சங்கொன்றுடையவனை பொன்னிறமான ஆடை அணிந்தவனை திருவாளியை உடையவனை அருள் நிறைந்தவனை திருமாலாகிய கண்ணபிரானை கண்டீர்களா? மது உண்டு கழித்த வண்டினம் எல்லா பக்கங்களிலும் பறந்து நிறைந்தார் போன்று மணக்கின்ற பூங்குழல்கள் தன் பெரிய தோள்களின் மேலே விளங்குமாறு நின்று விருந்தாவனத்தை கண்ணன் விளையாடக் கண்டுகளித்தோம். நாட்டை படை என்று அயன் முதலா தந்த நளிர் மாமலர் உந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே. காட்டை நாடி தேனுகனும் களிரும் புள்ளுமுடன் மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. உலகினை படைத்ததற்கென்று பிரம்மன் முதலான உயிர் தொகைகளை உண்டாக்கின பின் குளிர்ந்த பெரிய மலரை கொண்டதான உந்தியாகிய வீட்டை உருவாக்கி விளையாடும் விமலன் தன்னை கண்டீர்களா? தேனுகன் என்ற அசுரனையும் குவலய பீடக் களிற்றையும் புல்வடிவு பூண்ட பகாசுரனையும் உடன் மடியுமாறு கானகத்தே சென்று வேட்டையாடி வரும் கண்ணபிரானை விருந்தாவனத்தே கண்டுகளித்தோம். பருந்தாட்களிற்றுக் கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம் மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெரும் தாளுடைய பிரானடிக்கு பிரியாதென்றும் இருப்பாரே. பருந்தாட்களிற்றுக் கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம் மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாதென்றும் இருப்பாரே. பருத்த கால்களையுடைய களிற்றுக்கு அருள் புரிந்த பரமனாகிய கண்ணபிரானை விருந்தாவனத்தை கண்டு கழித்தமையை பற்றி விட்டு சித்தரின் மகளாகிய ஆண்டாள் அருளி செய்த பாசுரங்களை
பாரின் மேல் பிறவி பிணிக்கு மருந்தென தங்கள் சிந்தையில் நினைந்து வாழ்பவர்கள் பெருமை மிக்க திருவடிகளை உடைய எம்பெருமானின் திருவடி நிழலை என்றும் பிரியாதிருப்பர். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த 14ஆம் திருமொழியுடன் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி நிறைவடைகிறது. 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் நம்ம ஆண்டாள். ஆண்டாள் பெருமாள் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பினை காமதேவனிடம் எப்போது கூட்டி வைப்பாய் காமதேவா என்று அந்த பிரிவின் ஏக்கத்தை ஆழ்ந்து அனுபவிக்கும் நாயகியின் உள்ளப்பாங்கினை அழகாக உரைக்கிறாள். அதில் உள்ளத்தை தொடுகின்ற சில வரிகள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று ஆடி வெண் சங்கிடம் சொல்லுவதும், பெண்ணின் வருத்தமறியா பெருமான் என்று உரிமையாகவும் 100 தடா வெண்ணெய் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் என்று பகவானிடத்தில் பல 100 வருஷங்களுக்கு முன்பே வேண்டிக் கொண்டு அழகாக பாடியிருக்கிறாள். பின்னர் அவதரித்த ராமானுஜர் சகோதர முறையில் அதை நிறைவேற்றியது இன்றும் பெருமாள் கோயில்களில் நடைமுறையில் உள்ளது. பெண்களுக்காக ஆண்டாள் பரிந்துரைத்த இந்த பாசுரங்களை பாடி உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.